அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இளமையில் காதலன்ற பேர்னால சில பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி அது கொஞ்சம் கவனம் இல்லாமல் போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைங்க ஜாதகத்தில் எப்படிலாம் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. அதில் அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு கடக லக்னத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆயிலி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாங்க. அந்த ஜாதகம் தரேன். அடுத்தது சனி 6 டிகிரி, அதே மாதிரி கேது 12 டிகிரி, சூரியன் 21 டிகிரி கடக சிம்மத்தில் இருக்காங்க. புதன் அஸ்த நட்சத்திரத்தில் 11 டிகிரியில் இருக்கார். குரு விருச்சகத்தில் 17 டிகிரி, ராகு 12 டிகிரி, அதே மாதிரி செவ்வாய் ரிஷபத்தில் 25 டிகிரி. இந்த ஜாதகம் வந்துச்சு. இந்த ஜாதகம் வந்த உடனே இந்த குழந்தைக்கு 19 வயசு போயிட்டுருக்கு, பெண் குழந்தை. இதை நம்ம பார்த்த உடனே இந்த பொண்ணு மேரேஜ் சீக்கிரம் ஆயிருங்க, இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்கோ, இல்லைன்னா பேரை கெடுத்துரும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படிங்க ஐயா சொல்கிறது அப்படின்னாரு. சரி, எதுவாக இருந்தாலும் ரைட்டு, நான் ஜாதகம் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் விளக்கத்தெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, வீரியஸ்தானம் 12 கூடையவர் அயன சயன போக அதிபதி யாரு? புதன் 3ஆம் இடத்துல ஆட்சி உச்சத்தில் இருக்காரு. அவர் சாரத்தில் இந்த சுக்கிரன், லக்னம், சந்திரன் 3 கிரகம் இருக்கு. அடுத்தது அந்த சந்திரனோட சாரத்தில் தான், ஏன்னா லக்னாதிபதி சாரத்தில் தான் புதன் இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் அல்லது பசங்களை பார்த்தேன், பிடிச்சிருக்கு, கல்யாணம் முடிச்சுக்கிறேன், இந்த மாதிரி சிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் 4க்கும் 11 கூடையவர் லக்னத்தில் இருக்கார். அப்போ இந்த பொண்ணு சுகமாக இருக்கணும், நான் கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையிலே தான் இருக்கும். அப்போ இந்த விஷயத்தில் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாதான் சரியாக இருக்கும். இல்லைன்னா இந்த பொண்ணு தானாக அதுவாக மேரேஜ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கும் அப்படின்னு சொன்னேன். படிக்கிறது போக்குவரத்து எல்லாம் கூட குறைய இருக்கும். அதாவது இந்த பொண்ணெல்லாம் 1 டிகிரி முடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பண்ணும்போதே இங்கே வயசு கம்மியாக இருக்கும்போதே இங்கே பிரச்சனை பண்ணி சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாங்க ஐயா, அந்த மாதிரி தான் இந்த சூழல் போயிட்டு இருக்குது. இந்த பொண்ணு லவ் பண்ணி சிக்கலாகி போச்சு. அது +2 படிக்கும்போதே ஒரு பையனோட ஓடி போயிடுச்சு. அப்புறம் அது பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பையனோட சைட்லேயும் எங்கள் சைட்லேயும் பேசி சமாதானத்துக்கு இந்த பொண்ணை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அடுத்தது இப்போ சமயத்துக்கு ஒரு பையனோட மேரேஜ் பண்ணி ஓடி போச்சு. அது சரியாக இல்லை, அந்த சூழலும் சரியாக இல்லை அப்படின்னாங்க. அது இல்லைன்னு சொன்னார். நானும் அதை தான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த மாதிரியான விளக்கங்களை தரோம் அப்படின்னா, 7ஆம் அதிபதி சனி, ஏன்னா கடக இலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி 2ல் இருக்கார். அவர் கேதுவோட சேர்ந்து நெருங்கி இருக்கார். சனி கேது சேர்ந்துச்சுனாவே பிரிவு விரக்தி தன்மை வந்துடும். 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதும் 11ல் 5 10 கூட இவர் இருக்கிறதும் இந்த பொண்ணுக்கு அடிக்கடி இந்த மாதிரி தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பேர் கெட்டு போயிடும், மரியாதை கெட்டு போயிடும். அந்த பொண்ணு இப்போ போனாலும் நல்ல ஜீவனம் பண்ணாது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொண்ணு லட்சணமாக அழகாக இருக்குது. ஆனால் சேர்க்கை எப்படி இருக்குது, எந்த குவாலிட்டியுமே இல்லை. இந்த பொண்ணு படிச்சிருக்கு, அந்த பையன் சுத்தமாக படிக்கலை. அடுத்தது இந்த பொண்ணு நல்ல குவாலிட்டி சொத்து பத்துகளோடு இருக்குது, அந்த பையன் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி 7ஆம் அதிபதி சனியாய் 2 கேதோட சேர்ந்துருக்கிற ஜாதி வித்தியாசம், மத வித்தியாசம், அந்தஸ்து வித்தியாசம் வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, இந்த பையன் என்ன கேஸ்ட்னு இது வரைக்கும் சொல்லலை. 2 பேர்த்துக்குமான பிரச்சனைகள் நிறையா தான் இருக்குது அப்படின்னு. அடுத்தது எப்படி தான் இதை சமாளிக்கிறது
ஏன்னா நம்ம இந்த இதில் பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன், சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன், புதன் காம்பினேஷன் வந்தால் லவ் மேரேஜ் ஆகும், பிரச்சனை போகும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது இப்போது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு எனக்கும். ஏன்னா இதை நான் தனியாக ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்கிறத விட, அவங்க வந்தவங்கக்கிட்ட மட்டும் சொல்கிறத விட, ஒரு யூடியூப் வழியாக உலகத்துக்கு சொல்லும்போது எல்லாருக்குமான அந்த புரிதல் வரும். அப்படிங்கிறதுனால தான் இது விளக்கமாக இதை எடுத்து இந்த வீடியோவே கொடுக்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு 15 நாள் கூட குறைய ஆகுது, இந்த 13 நாள் ஆகுது இந்த சேனல் ஆரம்பிச்சு. இது எதுக்காகன்னா ஒரு விஷயத்தை ஒரு சேவ் பண்ணி வைக்கிறோம். நம்ம இந்த விஷயத்த திரும்ப திரும்ப ரினியூவல் பண்ணி பார்க்குறதுக்கும் திரும்ப நம்ம ஒரு அட்வான்ஸாக வச்சுக்கிறதுக்கும் தான். ஏன்னா ஒரு கிரக இணைவு இதெல்லாம் செய்யுமா அப்படிங்கிற மாதிரியான தன்மைகளில் தான் இது எடுக்கணும். இப்போ அதில் சந்திரன் 22, லக்னமும் 22 டிகிரி, சுக்கிரனும் 22 டிகிரி. இந்த பொண்ணு இயற்கையிலே ஏமாந்து போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் காம உணர்வு அதிகம்னு சொல்லுவாங்க, வீரியம் அதிகம். ஏன்னா இங்கே 3ஆம் அதிபதி புதன் சாரத்தில் எல்லாம் நிற்கிது. அப்போ இந்த பொண்ணு சொன்னாலும் கேட்காது. அப்போ இந்த பொண்ணுக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அந்த கஷ்ட சூழலில் பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அதே மாதிரி 6க்கும் 9க்குடைய குரு லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறது தான் கேட்கணும்னு அடம் பிடிக்கும். அந்த குருவும் பாருங்க கேட்ட நட்சத்திரத்திலே இருக்கு. அப்போ எல்லாம் புதனோட கண்ட்ரோல்லே இருக்காது, 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த சொல் பேச்சு கேட்குமா? கேட்காது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஏன் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, மேரேஜ் பண்ணி கொடுங்க, மேரேஜுக்கு அப்புறம் சில விஷயத்தை சரி பண்ணிக்கலாம். அது அவங்க சைடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிற பட்சத்தில் மேரேஜ் பண்ணி வைங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சு வேறு பக்கம் கல்யாணம் முடிச்சு கொடுங்கோ, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுதாம்மா, ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் படிக்கும்போதே லவ் பண்ணினப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, இப்போ அடுத்ததும் நீங்கள் பிரிச்சிருவீங்க, அதனால் நான் வரமாட்டேன், நான் குழந்தை பெற்றுக்கிட்டு வரேன். அந்த ரேஞ்சுக்கு பேசுதான். என்ன பேசுறது? அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி கோர்ட்டு ஸ்டேஷன் அலைய வச்சு தான் கொஞ்சம் பைசல் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தணும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்குறாரு, நடைமுறைக்கு இருக்குது. அதை நம்ம அதை பார்த்து அது என்ன ஏதுன்னு நம்ம சரியாக புரிஞ்சு கொண்டு போனாதான் ஒரு ஜாதகம் தன்னை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கிறதுக்குமான ஒரு உணர்வை தருது. அப்போ இதெல்லாம் நம்ம முழுக்க கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு. இப்போ இந்த ஜாதகத்திலாம் பாருங்கள், பார்த்த உடனே நம்ம கேள்வி கேட்ட உடனே அவர் கண் கலங்குது. அந்த ஐயாவோட கண் ரொம்ப அப்படியே கலங்குது. என் பொண்ணு இப்படி பண்ணுதுங்க, நான் என்ன பண்ணுறது? ஐயா அந்த பொண்ணு பிறப்பு ஜாதகத்திலே அப்படி தான் அமைப்பு இருக்குது. நம்ம நாடி ஜோதிட புக்குகள்லாம் கொடுத்து அதில் இந்த பாருங்கள், சந்திரனுக்கு அப்புறம் சுக்கிரன் இருந்தால் என்ன செய்யும், அடுத்தது சுக்கிரனுக்கு அடுத்தது சனி இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கொஞ்சம்லாம் படித்து பாருங்கள். அந்த பொண்ணு நல்லா வசதி வாய்ப்புகளோடு, ஏன்னா சுக்கிரனுக்கு அடுத்து சனி வந்தால் வசதி வாய்ப்புகளோடு இருக்க போகிறது. ஆனால் நடைமுறை தப்பு பண்ணுதே. நான் நல்ல சொகுசாக வளர்த்தேங்க, நல்ல காசு பணத்தோடு தான் வளர்த்தேன், நல்ல சந்தோஷமாக வளர்த்தேன் சொல்கிறாரு, வருத்தப்படுறாரு. ஆனால் இதை என்ன சொல்லி வருத்தப்படுறாரு, இப்போ நீங்கள் வந்த உடனே இந்த மாதிரி விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஏன்னா லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறதுனால யோகமாத்தாருக்கு தப்பு பண்ணாது சொல்லிட்டாருங்க. இல்லை நானும் அதனால தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், இல்லை அந்த பொண்ணை கவனமாக பார்த்து நான் புரிஞ்சு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தொல்லைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த விஷயத்தையே தரோம். ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு வந்துருச்சுன்னா லைஃப்பில் கஷ்டம். அப்போ பெண் குழந்தைங்க இருக்குதுன்னா கஷ்டப்படும். இப்போ அந்த சூழலில் நம்ம கவனமாக பார்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் வேறு ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்களோட நிறைய தரோம். இதை பயன்படுத்தி நம்மளும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி எல்லோருக்கும் எல்லா சுகங்களும் கிடைக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.